இல்ல, சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்ல. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. இப்ப எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு, அப்படி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசு கிட்ட இருக்கு, இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்ப இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்க காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்க.